இந்த எலுமிச்சம்பழம் வைக்கிறாங்க, எனக்கு வந்து செய்வினை வச்சுட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. அது நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஆனால் ரெண்டகம் பண்ணுகிற மனுஷனுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. இந்த விட்ச் கிராஃப்ட்டுக்கு இணையான ஒரு பாவம் இந்த உலகத்தில் இருக்குது. அதுதான் இரண்டகம் பண்ணுதல். ஸோ அந்த விட்ச் கிராஃப்ட்டுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ஆனால் ரெண்டகம் பண்ணுற மனுஷங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்களுக்கு பயப்படாதீங்க, ஆனால் ஜாக்கிரதையாக இருங்க. ரெண்டகம் பண்ணுறவங்கன்னா யார்? நம்மக்கிட்டையும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு பேசுவாங்க. இன்னொன்று, அங்கே போய் நம்மளை கெடுத்து பேசுகிறவங்கக்கிட்டையும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு பேசுவாங்க. ஸோ இவங்க தான் ரெண்டகம் பண்ணுகிற மனுஷங்க. பார்ப்போமா அந்த வசனம் எங்கே இருக்குன்னு? 1 சாமுவேல் 16:23 ரீட் பண்ணுங்கள். ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. ஸோ ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கு சரியாக இருக்கிறது. ரெண்டகம் பண்ணுகிற மனுஷங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. பாய். என்னடா பாயின்னு சொல்லிட்டா, ஆனால் என்னதோ ஒரு குழம்பு வைக்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது ஒரு சாம்பார் தான். பருப்பு இல்லாத டைமில் நம்ம இந்த சாம்பார் டிஃபனுக்கு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கடையில் வைக்கிற இட்லிக்கு உள்ள சாம்பார் தான். இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் 4 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி சாப்பிடுவாங்க. ஓகே, பாய்.